ஹாய் எவ்ரிவான். 17 வயதுகளையுடைய சிறுவன் இன்று அதிகாலை மோட்டார் வண்டி விபத்திலே உயிரிழந்த சோகமான சம்பவம் காத்தாங்குடி பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. முகமட் என்ற 17 வயதுகளையுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். மோட்டார் வண்டி அதிவேகமாக சென்ற நிலையில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் தினம் விபத்துக்கள் ஊடாக உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. அதிலும் தற்பொழுது இளம் மரணங்கள் அதிகரித்துள்ளது. நேற்றும் யாழ்ப்பாணத்திலே 2 இளைஞர்கள் மோட்டார் வண்டியில் அதிவேகமாக சென்ற நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் கோர விபத்து சம்பவத்திலே 2 இளைஞர்கள் உயிரிழந்திருந்தனர். அவர்களும் 17, 18 வயதுகளையுடைய இருவரே உயிரிழந்திருந்தனர். அவ்வாறானதொரு சோகமான சம்பவமாகவே 17 வயதுகளையுடைய முகமட் என்பவர் இன்று அதிகாலை காத்தாங்குடி கடற்கரையோர வீதியிலே இடம்பெற்ற கோர விபத்து சம்பவத்திலே உயிரிழந்திருந்தார். மோட்டார் வண்டியிலே அதிவேகமாக சென்ற நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் மின் கம்பத்துடன் மோட்டார் வண்டி மோதிய நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. படுகாயமடைந்த சிறுவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் வைத்தியசாலையில் சிகிச்சைகள் பலனின்றி குறிப்பிட்ட சிறுவன் உயிரிழந்திருந்தார். இவ்வாறு தொடர்ச்சியாக இலங்கையில் ஒவ்வொரு நாளும் இவ்வாறான சோகமான சம்பவங்கள் நிகழ்கின்றது. இந்த முகமட் என்ற சிறுவனும் அனைவருடனும் அன்பாக பழகக்கூடிய மிகச்சிறந்த சிறுவனாக, நற்பண்புகள் நிறைந்த சிறுவனாகும். என்றாலும் இறைவன் தன்னுடன் அதிக இரக்கம் கொண்டவர்களை வேகமாக தன்னுடன் அழைத்துக் கொள்வார் என்பதை போன்று முகமட் என்ற சிறுவனும் உயிரிழந்திருந்தார். என்றாலும் வாகனங்களை ஓட்டுபவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிக வேகம் ஒரு நாளும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையாது. அதிக வேகங்கள் விபத்துக்களையே ஏற்படுத்தும். விபத்துக்களிலே உயிரிழப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு நாளும் மீட்க முடியாத மிகப்பெரிய சோகமாகவே அமையும். அதிலும் மிக முக்கியமாக சிறுவர்களுக்கு வாகனங்களை வழங்குவதில், அதிலும் மிக முக்கியமாக மோட்டார் பைக்குகளை வழங்குவதில் இருந்து பெற்றோர் அவதானமாக செயற்பட வேண்டும். சிறுவர்களுக்கு வாகனங்களை, மோட்டார் வண்டிகளை வழங்குவதில் இருந்து தவிர்த்து கொள்வது சிறந்ததாக காணப்படும். எனவே மோட்டார் வண்டிகளை இவ்வாறு வழங்குவதன் ஊடாக இவ்வாறான உயிரிழப்பு சம்பவங்களே ஏற்படுகின்றது. எனவே இந்த உயிரிழப்பு சம்பவங்களில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பது பெற்றோரின் கடமையாக காணப்படுகின்றது. அவர்கள் எங்காவது செல்ல வேண்டுமாக இருந்தால் தாமே அவர்களை அழைத்து செல்வது சிறந்ததாக அமையும். இல்லாத பட்சத்தில் இவ்வாறு மோட்டார் வண்டிகளை வழங்குவதன் ஊடாக இறுதியில் சோகமான முடிவாக, வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக பெரும் சோகமாக உயிரிழப்பு சம்பவங்களே ஏற்படுகின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.